வணக்கம். இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் அண்டு மெஷர்மெண்ட்ஸ் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர் அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, அதில் ஒரு 23 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிடலாம். பைலிங்குவலாக இருக்கும், தமிழ் மீடியம், தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டும் வந்து அடுத்தடுத்து இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டா தமிழ் வெர்ஷனும் இங்கிலீஷ் வெர்ஷனும் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லது, வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகே, இப்போ இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் மொமெண்டம் இஸ், அதாவது கோண உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு என்ன, அதான் கொஸ்டின். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு. கோண உந்தத்தோட பரிமாண வாய்ப்பாடு நம்ம எழுதணும், கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டான ஒரு கொஸ்டின் தான், இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்லாம் கிடையாது, டைரெக்டான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா பரிமாண வாய்ப்பாடு கேட்டால் வந்து எப்படி எழுதுறது, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பரிமாண வாய்ப்பாடு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பரிமாண வாய்ப்பாடு இருக்குது, நிறைய இருக்குது. எத்தனை அளவுகள் இருக்கோ ஃபிசிக்ஸில் வந்து எத்தனை அளவுகள் இருக்கோ, எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்கோ, அதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து 7 தான். ஆனால் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து என்னது, எக்கச்சக்கமான டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்கோ, எத்தனை அளவுகள் இருக்கோ, அத்தனை அளவுகளுக்கும் நமக்கு வந்து என்னது அந்த பரிமாண வாய்ப்பாடு இருக்குது. சில அளவுகளுக்கு வந்து பரிமாணம் கிடையாதுன்னு சொல்கிறோம், அது என்னங்கிறதும் பார்த்துக்கலாம். சில அளவுகளுக்கு பரிமாணம் கிடையாது இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதை எப்படி வந்து இந்த பரிமாண வாய்ப்பாடு எப்படி படிக்கிறது, எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பரிமாண வாய்ப்பாடையும் மனப்பாடம் பண்ணலாமா. ஒரு 100 அளவுகள் இருக்குன்னா 100க்கும் உள்ளதும் மனப்பாடம் பண்ணலாம். இப்போ கோண உந்தத்துக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, நேர்கோட்டு உந்தத்துக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, முடுக்கத்துக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, அடுத்து வந்து அடர்த்திக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, பரப்பு இழுவிசைக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, இப்படி வந்து மனப்பாடம் பண்ணலாமா அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது வெட்டி வேலை. ஓகே, அது பண்ணவும் முடியாது, அவ்வளவும் பண்ணவும் முடியாது. அப்படி மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணாலும் நம்ம திரும்ப வந்து எக்ஸாமில் போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு அளவுகளும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த அளவுகள் என்ன, இப்போ உதாரணமாக இப்போ கோண உந்தம் கேட்டிருக்காங்கன்னா, கோண உந்தம்னா என்ன, அது டெஃபினிஷன் என்ன, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிருச்சுன்னா பரிமாண வாய்ப்பாட்டை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு வந்து அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கோண உந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கோண உந்தம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து வரப்போ நமக்கு யூஸ் ஆகும், அதனுடைய வாய்ப்பாடு நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப. பரிமாணமும் எழுத முடியும். இப்படி தான் படிக்கணுமே ஒழிய வெறும் பரிமாண வாய்ப்பாடை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம அவ்வளோ இதுக்கும் என்னன்னு படிக்க முடியுமா, எல்லா குவான்டிட்டிஸுக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸாமில் ஒரு வாரம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பரிமாண எல்லா அளவுகளுக்கும் டெஃபினிஷன் படித்து இது பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் படிக்கலை, டெஃபினிஷன்ஸ் எல்லாம் புதுசாலாம் எதுவுமே படிக்கலை. இப்போ கோண உந்தம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு மற்ற சாப்டர்ஸில் இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல்னால் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மின் அழுத்தம் அப்படின்னா படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் படித்த சாப்டர்ஸில், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் வரக்கூடிய அளவுகள் தான் பரிமாண வாய்ப்பாடு கேட்குறாங்க. புதுசாக தனியாக ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்து கேட்குறது கிடையாது. ஸோ அப்போ நம்ம படிக்கிற சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய அளவுகள் என்ன, வாட் இஸ் வாட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுனாவே போதும், நம்ம பரிமாண வாய்ப்பாடு டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்படி தான் பரிமாண வாய்ப்பாடு நீங்கள் டெரைவ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும். ஆனால் எந்த அளவுகளுக்கு பரிமாண வாய்ப்பாடு டெரைவ் பண்ணோம்னாலும் அதுக்கு வந்து நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா தெரியணும், அது என்னன்னு தெரியணும், ஃபார்முலா தெரியணும். அப்புறம் பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல,
ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள், அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு தெரியும். இப்போ அடிப்படை அளவுகள் என்னது? நீளம், லென்த்து, அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு எல்லு இல்லையா. லென்த்துக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு எல்லுன்னு சொல்லுவோம். மாஸ்க்கு நிறை பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னது? எம்முன்னு சொல்லுவோம். டைம் பரிமாண வாய்ப்பாடு, காலம் பரிமாண வாய்ப்பாடு டி. மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னது? ஏன்னு சொல்லுவோம். ஓகே. டெம்பரேச்சர் பரிமாண வாய்ப்பாடு, இப்படி நம்ம வந்து பரிமாண வாய்ப்பாடு வந்து கேன்னு சொல்கிறோம் டெம்பரேச்சருக்கு இல்லையா. இப்படி 7 அடிப்படை அளவுகள் இருக்குது இல்லையா. அதெல்லாம் இப்போ லிஸ்ட்டு கொடுக்க போகிறல, உங்களுக்கு எல்லாமே புக்கில் இருக்குது ஸ்டாண்டர்டாக. அதெல்லாம் கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அடிப்படை அளவுகள், அதனுடைய அலகுகள், அதுக்கான சிம்பல், இதெல்லாம் பரிமாண வாய்ப்பாடு இதெல்லாம். ஓகே. அதனால் அந்த 7 அளவுகள் அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா எல் ஒவ்வொரு லெட்டரில் தான் இருக்கும். அது ஒன்றும் பெருசாக பெரிய லென்த்தியாலாம் இருக்காது. இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஒரு அளவுகளுக்கும் பரிமாண வாய்ப்பாடு கொண்டு வர முடியும். ஓகே. இப்போ இந்த கோண உந்தத்துக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கோண உந்தம்னா என்னன்னு தெரியணும். கோண உந்தம்னா என்னது அப்படின்னா, கோண உந்தம் எல்லுன்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்னா நேர்கோட்டு உந்தம் இன்ட்டு ஆரம். ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் சுற்றுறப்ப, இது வட்டப்பாதையினுடைய மையம், இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரப்போ அந்த பொருளுக்கு வந்து என்னது? கோண உந்தம் இருக்கும். இதுக்கு வந்து இந்த நேர்கோட்டு உந்தம் வந்து இந்த திசையில் செயல்படும். எம்வி நேர்கோட்டு உந்தம், லீனியர் மூமெண்டம். இந்த லீனியர் மூமெண்டம் இன்ட்டு ஆரம், இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் கோண உந்தம். அப்போ ஃபார்முலா இதுதான் எம்விஆர். கோண உந்தத்துக்கு பேசிக்கான ஃபார்முலா இதுதான் எம்விஆர். ஓகே. இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடு எழுதுவோம். எம்முக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு? எம்மு தான், கேபிட்டல் எம். ஓகே. அடுத்து விக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு? வினா திசைவேகம். அப்போ திசைவேகம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. திசைவேகம்னா என்னது? இடப்பெயர்ச்சி பை காலம் இல்லையா. அது தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். அப்போ இடப்பெயர்ச்சி பை காலம்னா இடப்பெயர்ச்சி விங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம். வீணா திசைவேகம், வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் இல்லையா. இடப்பெயர்ச்சி பை காலம்னு சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போ இது தெரியணும் பேசிக்காக. திசைவேகம்னா என்னன்னே தெரியாமல் ஃபிசிக்ஸ் படித்தா என்ன பண்ண போகிறோம்? ஸோ அப்போ இது தெரிஞ்சதுன்னா இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தான், அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு எல். பை காலத்துக்கு என்னது? டி. அப்போ எல்டி பவர் -1 அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் வந்து புதுசாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இது மாதிரி டெரைவ் பண்ணி புதுசாக பண்ணுறப்போ ஒரு மாதிரி இதாக இருக்கும். இதெல்லாம் பழகிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிடலாம். திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம், அப்போ எல்டி பவர் -1 வரும்னு டக்குன்னு எழுதிடலாம். ஸோ எல்டி பவர் -1 இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ நேரம்லாம் ஆகாது, இதெல்லாம் ஆகாது. ஸோ எல்டி பவர் -1. அடுத்து ஆர்னா என்னது? ஆரம். ஆரம்ங்கிறது என்னது? ஒரு தூரம் தானே ஆரம்ங்கிறது. அப்போ தூரத்துக்கு என்னது பரிமாணம்? எல். அப்போ எல். இவ்வளோதான். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரே டேர்ம்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் வந்து பார்ப்போம். எம்மு எல் இன்ட்டு எல், இது எல் பவர் 1 எல் பவர் 1. அப்போ என்ன ஆகும்? எல் ஸ்கொயர் டி பவர் -1. அவ்வளோதான். ஸோ இப்போ கோண உந்தம், அதாவது ஆங்குலர் மொமெண்டத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னென்னா எம்எல் ஸ்கொயர் டி பவர் -1. இதுதான். இப்படி டெரைவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் என்னது இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா ஆன்சர் பி. இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் பியில் வந்து ஆன்சர் இருக்குது நமக்கு. ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இதுவும் டைமென்ஷனல் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்டது தான், பரிமாண வாய்ப்பாடு சம்மந்தப்பட்டது தான். இது வந்து பாருங்கள் 2022 நீட்டில் வந்து கேட்ட கொஸ்டின் இப்படிலாம் கேட்டிருக்கான். இதுவும் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈர்ப்பு மாறிலி இல்லையா, புவியீர்ப்பு மாறிலி. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் புவியீர்ப்பு மாறிலி ஜி. அடுத்த வந்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது புவியீர்ப்பு அழுத்த ஆற்றல், ஈர்ப்பு அழுத்த ஆற்றல், புவியீர்ப்பு அழுத்த ஆற்றல் அப்சிலான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஈர்ப்பு அழுத்தம் வின்னு வச்சுக்குவோம், ஈர்ப்பு அழுத்தம் வி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அடுத்து கிராவிடேஷனல் இன்டென்சிட்டினா ஈர்ப்பு புல செறிவு அப்படின்னு சொல்லலாம், ஈர்ப்பு புல செறிவு அப்படின்னு சொல்லுவோம். புவியீர்ப்பு புல செறிவு ஈன்னு வச்சுக்குவோம், ஈர்ப்பு புல செறிவு. இவ்வளோதான். இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க, மேட்ச் ஃபாலோவிங்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேட்ச் பண்ணணும், மேட்ச் மாற்றி இருக்குது, அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒவ்வொன்றும் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரிமாண வாய்ப்பாடை கொண்டு வர முடியும். அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா நமக்கு வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் அதை வந்து மறுபடியும் டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஃபெமிலியர். இப்போ எப்படி வந்து திசைவேகம்னா எல்டி பவர் -1 அப்படின்னு நான் சொல்லணும், அது வந்து ஃபெமிலியர். அது மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்
பிளாங்க் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி சில கான்ஸ்டன்ட்டுக்கெலாம் நம்ம வந்து படித்து வச்சுக்கலாம், ரெடிமேடாக படித்து வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அதை வந்து டெரைவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4 தான் இருக்கும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, பிளாங்க் கான்ஸ்டன்ட்லாம் டேரெக்டாக அதை போய்ட்டு டெரைவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி உள்ளதை வந்து ஒரு 4-5 இதை வந்து நம்ம ரெடிமேடாக வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. அப்போ அப்படி பார்க்குறப்ப கிராவிடேஷன் அதையும் டெரைவ் பண்ணலாம். எதுலேருந்து டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருந்து F = G × m1 × m2/r², இதை வச்சு டெரைவ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா இருந்து ஜிக்கான பரிமாண வாய்ப்பாடு கொண்டு வரலாம், ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது ரொம்ப நிறைய கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 4-5 தான் இருக்கும். அதுக்கு மட்டுமாவது நம்ம வந்து ரெடிமேடாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த புவியீர்ப்பு மாறிலி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பரிமாண வாய்ப்பாடு என்னென்னா நம்மளுக்கு தெரியும் m⁻⁻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 ⁻
-2 இது வந்து ஜிக்கான பரிமாண வாய்ப்பாடு. ஓகே, ஸோ இது இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வரலாம். ரைட், நீங்கள் வேணால் டெரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதை பார்ப்போம். இது வந்து என்னது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈர்ப்பு அழுத்த ஆற்றல். இப்போ ஈர்ப்பு அழுத்த ஆற்றல்னா என்னன்னு பார்ப்போம். அழுத்த ஆற்றல், ஆற்றல் எனர்ஜி அப்படின்னாவே அது வந்து ஒர்க்கு. ஆற்றல் அப்படின்னாவே என்னது, ஒர்க்கு, வேலை. வேலைக்கு வந்து என்ன சார் ஃபார்முலா என்னது, வேலைன்னா விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ விசைக்கு என்ன சார் பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னா, விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது, இதெல்லாம் கூட நம்ம திசைவேகம் மாதிரி இதெல்லாம் அடிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு எழுதிடலாம். விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னன்னா mL/-2. ஓகே, இது எப்படி இல்லை தெரியல சார், அது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நியூட்டனுடைய இரண்டாம் விதி தெரியல, F = ma இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். F = ma. அப்போ எம்முக்கு வந்து என்னது, எம் தான். ஏன்னா என்னது, முடுக்கம், ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னது, திசைவேகம், வெலாசிட்டிக்கு வந்து L(t⁻⁻1). முடுக்கத்துக்கு வந்து என்ன வரும், L(t⁻-2). ஓகே, ஆனால் முடுக்கம்ங்கிறது என்னது, A = v/t. விக்கு வந்து L(t⁻-1) சொன்னோம், பை டீனா அந்த டி மேலே போனுச்சுன்னா T⁻-1. அப்போ L(t⁻-1), T⁻-1, T⁻-2ன்னு வரும் ஏவுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் தெரியுது, அந்த ஃபார்முலா தெரியுதுன்னா அதுலேருந்து நீங்கள் டைமென்ஷன் ஃபார்முலாவை கொண்டு வர முடியும். இது மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஸோ mL(t⁻-2) எதுக்கு, விசைக்கு, ஃபோர்ஸ்க்கு, இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, ஒரு நீளம் L. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், L × L² T⁻-2. அப்போ இந்த இதுக்கு வந்து என்னது, எதுக்கு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன கிடைக்குது, இது mL² T⁻-2, அதாவது புவியீர்ப்பு அழுத்த ஆற்றல். அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், நல்லா கவனிங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சதுன்னா எழுதிடலாம் ஈஸியாக. ஈர்ப்பு அழுத்த ஆற்றல், இது ஈர்ப்பு அழுத்தம். ஈர்ப்பு அழுத்த ஆற்றல்னா என்னென்னா, 1 கிராம் ஈர்ப்பு அழுத்த ஆற்றல்னா எம் நிறையுள்ள பொருளை வந்து இன்ஃபினிட்டிலேருந்து, முடிவில்லா தொலைவிலேருந்து ஒரு புள்ளியை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அல்லது ஒரு புள்ளியிலேருந்து ஆர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலேருந்து எம் நிறையுள்ள ஒரு பொருளை வந்து முடிவில்லா தொலைவுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நம்ம வேலை செய்யணும், அதுதான் வந்து என்னது, ஈர்ப்பு அழுத்த ஆற்றல். அந்த இடத்துல எம் நிறைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக 1 கிலோகிராம் நிறை போட்டோம்னா, நம்ம அடுத்து படிக்க போகிறோம், இதில் கிராவிடேஷன் லெசனில் இதெல்லாம் படிக்க போகிறோம். எம் நிறைக்கு பதிலாக 1 கிராம் நிறைய எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ வேலைன்னா அதான் ஈர்ப்பு அழுத்தம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். புரியுதா, டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ இது வந்து எம் நிறைக்கு, இது வந்து 1 கிலோகிராம் நிறைக்கு. அப்போ என்ன பண்ணோம், இங்கே கண்டுபிடிச்ச ஆற்றல் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம எம்மால் வகுக்கணும் நிறையால். அதாவது 5 கிலோவுக்கு இவ்வளோ ஒர்க்கு, 50 ஜூல். எத்தனைக்கு, 5 கிலோவுக்கு. 5 கிலோவுக்கு 50 ஜூல்னா 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த 50 ஜூல் 5ஆல் வகுத்தோம்னா என்னது, 1 கிலோவுக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும் இல்லையா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆற்றல் இருக்குல்ல, இந்த கண்டுபிடிச்ச ஆற்றல், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எம்மால் வகுக்கணும். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும், ஈர்ப்பு அழுத்தத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இதுக்கு என்ன வந்தது, mL² T⁻-2 பை எம்னா என்னது, நிறை, அதுக்கு என்னது எம். அப்போ எம் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, L² T⁻-2ன்னு கிடைக்கும். எதுக்கு, இதுக்கு ஈர்ப்பு அழுத்தம், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். இது என்னது, ஈர்ப்பு புல செறிவு. ஈர்ப்பு புல செறிவு, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது என்னது, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டினா ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புலம், அதாவது பூமி இருக்குது, பூமியில் சுற்றி ஈர்ப்பு புலம் இருக்குது, ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புல செறிவு என்ன அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல எம் கிராம் நிறைவுள்ள பொருள், எம் கிலோகிராம் நிறைவுள்ள பொருள் வந்து எவ்வளோ விசையை உணருதுன்னு அர்த்தம். இந்த பூமி பிடிச்சி இழுக்கும்ல, இது எவ்வளோ விசையை உணருது அப்படிங்கிறது தான். அந்த விசை பை
இந்த பொருளோட நிறை எம், இதுதான் என்னது ஈர்ப்பு புல செறிவு. ஓரளவு நிறையினால் உணரப்பட்ட விசை. இப்போ நம்ம இதில் கூட கேட்டிருந்தோம், நம்ம இந்த எக்ஸாமில் கூட 11th பப்ளிக் எக்ஸாமில் இப்போ மார்ச்சில் கேட்டிருந்தோம் இந்த கொஸ்டின். ஈர்ப்பு புல செறிவு வரையறு, டிஃபைன் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்டிருந்தோம். ஓகே, ஒரு புள்ளியில் ஓரளவு நிறையினால் உணரப்படக்கூடிய விசையினுடைய அளவு தான் என்னது ஈர்ப்பு புல செறிவு. த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் மாஸ் கெப்ட் அட் தட் பாயிண்ட், அதுதான் வந்து என்னது ஈர்ப்பு புல செறிவு, F/m. அப்போ E = என்னது நமக்கு ஃபார்முலா F/m அப்படின்னு தெரியுது. எஃப்க்கு என்ன சொன்னேன், பரிமாண வாய்ப்பாடு சொன்னேன், ஞாபகம் இருக்கா, mL/-2 எஃப்க்கு. அப்போ mL/-2 ஏற்கனவே யூஸ் பண்ணது தான், T/-2 டிவைடட் பை இது என்னது m. அப்போ என்ன m கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது, L/-2 கிடைக்குது. L/-2 இது பாருங்கள், L²T/-2 இது வந்து என்னது L/-2. இதுதான் கரெக்ட். இது ஜிக்கு என்ன, அப்சிலானுக்கு என்ன, விக்கு என்ன, ஈக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை பார்த்து நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டியதான். எப்படி எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. இந்த அடிப்படையில் இது மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆன ஆப்ஷன் எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏக்கு வந்து 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3, அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை பொறுத்தவரையிலையும் இந்த அப்ரோச்சை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன, வாட் இஸ் வாட், ஒவ்வொரு அளவு என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஃபார்முலா தெரிஞ்சால் டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்கள் வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியும், இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நான் பார்த்த டெஃபினிஷன்லாம் என்னது கிராவிடேஷன் லெசனில் வருது, அங்கேயும் யூஸ் ஆகும் இது என்னங்கிறது. ஓகே, அதனால் டைமென்ஷன் ஃபார்முலா மட்டும் தனியாக மனப்பாடம் பண்ண வேணாம். இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, the area of a rectangular field in meter squared of length 55.3 meter and breadth 25 meter after rounding off the value of correct significant digit is 55.3 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்டதொரு செவ்வக புலத்தின் பரப்பின் மீட்டர் ஸ்கொயர்டில் மதிப்பு சரியாக முக்கிய எண்ணிலக்கணங்களுக்கு சுழிக்கப்பட்ட பின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா, ஒரு ஃபீல்டு, ஒரு பரப்பு இருக்குது. ஓகே, அதோட பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இதோட நீளம் கொடுத்துட்டாங்க. நீளம் எவ்வளோ அப்படின்னா 55.3 மீட்டர்னு சொல்லியாச்சு. பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. பிரெத்து எவ்வளோ அப்படின்னா 25 மீட்டர். இது வந்து 25 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன சார் பெரிய விஷயமா, ஏரியா அப்படின்னா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத், அப்படி தானே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போச்சு. மல்டிப்ளை பண்ணால் போதும், அதான் ஏரியா கிடைச்சிடும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுருக்களுடைய அடிப்படையில் எழுதணும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, முக்கிய எண்ணுருக்கள். அதன் அடிப்படையில் இதை வந்து நம்ம முழுமைப்படுத்தி எழுதணும். அதில் தான் விஷயமே இருக்குது. ஓகே, அது பார்ப்போம். முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ L × B எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 55.3 × 25. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா, சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணலாம். எவ்வளோ வருதுன்னா 1382.5 அப்படின்னு வருது. 1382.5ன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து முக்கிய எண்ணூறு அடிப்படையில் எழுதணும். இப்படியே விட்டால் தப்பு. இப்படியே ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணால் அது தப்பு. 1382.5ங்கிற ஆப்ஷன் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அது தப்பு. அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா, இப்போ இது முக்கிய எண்ணுருக்கள் அடிப்படையில் எழுதுறதுனா எப்படி அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை பார்க்கணும். 2 டேட்டா இருக்குல்ல, இந்த 2 டேட்டாவில் முக்கிய எண்ணூறு என்னன்னு பார்க்கணும். இதுக்கு முக்கிய எண்ணூறு என்னது, இதுக்கு வந்து 3, இதுக்கு என்னது 2. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப, ஓகே, வர ஆன்சர் இருக்குல்ல, அந்த ஆன்சரில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இந்த டேட்டாஸில் கம்மியான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எதில் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தோன்னா 2 டேட்டா தான் இருக்குது. ஒன்றில் வந்து 3, இன்னொன்றில் வந்து 2. அப்போ கம்மியான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இதுதான், 2 தான். அப்போ உங்களுடைய ஆன்சர்லையும் எத்தனை இருக்கணும்னா 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும். இப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்போ இப்படி இருந்ததுன்னா எனக்கு 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதை எழுதுனா தப்பு, இருக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற டேட்டாவில் கம்மி எது, 2, அவ்வளோதான். அந்த 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் அங்கே ஆன்சரில் இருக்கும். அப்போ இதை மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த டெசிமல் பாயிண்ட்டை 2 டிஜிட் பேக்கில் தள்ளுறேன். அப்போ 13.825 இன்ட்டு எப்படி எழுதலாம், இங்கே 2 டிஜிட் பேக்கில் தள்ளியிருக்கேன்னா நம்ம என்ன பண்ணலாம்,
100ஆல் டிவைட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 100னா 10^2 இப்படி எழுதலாம். ஓகே, இப்போவும் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 தான் இருக்குது. இன்னும் 2 ஆகலை, 5 தான் ஆகுது. அப்போ நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணலாங்க பாருங்கள். இது 3, இது வந்து 8. இந்த 3 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். பக்கத்தில் 8 இருக்குது, 5ஓட அதிகம். அப்போ என்ன பண்ணலாம், இதோட ஒன்று கூட்டிக்கலாம்ல, 14 எழுதலாம். அப்போ 14 எழுதிட்டு இன்ட்டு 10^2 எழுதலாம். இப்போ இதில் எவ்வளோ சார் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் 2 தான். இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு 2 தான் இருக்குது. 1 2 அவ்வளோதான். இது கணக்கு கிடையாது. 10 பவரில் வரக்கூடியது 10^8 10^10 என்னவாக இருந்தாலும் சரி, அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. இதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். முக்கிய எண்ணூறு 2 தான். அப்போ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து என்னது, இதுதான் 14 × 10^2 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் டைமென்ஷனல் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான், பரிமாண வாய்ப்பாடு சம்மந்தப்பட்டது. இஃப் ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப், ஆக்சலரேஷன் கேபிட்டல் ஏ அண்ட் டைம் கேபிட்டல் டி ஆர் சோசன் அஸ் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், த டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜிக்கான டைமென்ஷன், அதாவது விசை கேபிட்டல் எஃப், முடுக்கம் கேபிட்டல் ஏ மற்றும் காலம் கேபிட்டல் டி ஆகியன அடிப்படை அளவுகளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளன எனில் ஆற்றலுக்கான பரிமாணத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றலுக்கான பரிமாணத்தை கண்டுபிடிக்கணும். இதை வச்சுட்டு ஆற்றலுக்குன்னா நம்ம வந்து அடிப்படை அளவுகள் எம்எல்டி அது இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆற்றலுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்னன்ட்டு பார்த்தோம். இப்போ பார்த்தோம்ல, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈர்ப்பு அழுத்த ஆற்றலுக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு வந்து பார்த்தோம்ல, அது வரும். இங்கே அந்த ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா இப்போ வந்து என்ன வச்சுட்டோம், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸே FATன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஆற்றலுக்கான பரிமாண வாய்ப்பாடை கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறதுல என்ன அப்படின்னா, எனர்ஜிக்கான பரிமாண வாய்ப்பாடு தானே கேட்குறாங்க. இப்படியே எழுதிங்க, E = இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு தான் நம்ம கொண்டு வரணும். எதன் அடிப்படையில் அப்படின்னா FAT இதன் அடிப்படையில் கொண்டு வரணும். ஓகே, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணலாம், அப்படி எழுதிக்கலாம். F⁴x A⁴y T⁴zன்னு எழுதிங்க. ஓகே, இது என்னது, எஃப்ங்கிறது விசைக்கான பரிமாணம், ஏங்கிறது வந்து முடுக்கத்துக்கான பரிமாணம் ஆக்சலரேஷன், டீங்கிறது டைம். ஓகே, காலம். ரைட். இப்போ ஈக்கு பரிமாண வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரிஞ்ச பரிமாண வாய்ப்பாடு, அதாவது இப்போ சொன்னோம்ல எனர்ஜி அப்படின்னா ஆற்றல், வேலை, அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு வந்து எப்படி டெரைவ் பண்ணணும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? எனர்ஜினாலும் ஒர்க்குனாலும் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்ல. ஃபோர்ஸ்க்கு வந்து ml T⁻⁻2 × L, அப்போ ml² T⁻⁻2 இது நம்மளுக்கு தெரியணும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற பரிமாண வாய்ப்பாடு. ஆனால் அவங்க இதை கேட்கல, இந்த அடிப்படையில் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பரிமாண வாய்ப்பாடு, இதுக்கான தெரிஞ்ச நம்ம பரிமாண வாய்ப்பாடு இந்த பக்கம் எழுதிக்குவோம். முதல்ல என்னது, ml² T⁻⁻2 இதை எழுதியாச்சு. ஓகே, ml² T⁻⁻2 எழுதியாச்சு. ஈக்குவல் டு, இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடு எழுதுங்க. இது என்னது, ஃபோர்ஸ், விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது, இங்கே எழுதணும்ல ml T⁻⁻2 அது எழுதுங்க. ml T⁻⁻2 எழுதியாச்சு, பவர் எக்ஸ். அடுத்து இது என்னது, ஏங்கிறது ஆக்சலரேஷனுக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னது சொன்னோம்ல, ஆக்சலரேஷனா வெலாசிட்டி பர் டைம், வெலாசிட்டி என்னது L⁻⁻1 பை டீனா இந்த டி மேலே வந்ததுன்னா L⁻⁻2 இல்லையா, முடுக்கத்துக்கு. இதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரணும், ஏன்னா சின்ன இதுதான். திசைவேகம்னா L⁻⁻1, முடுக்கம்னா L⁻⁻2 ஆக்சலரேஷன் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ L⁻⁻2 பவர் ஒய். அடுத்து இது என்னது, டைம் தான், டைமுக்கு டி தான், அதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ T⁻Z எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணோம், இந்த இதெல்லாம் பவர்லாம் இந்த பேசிக்காக எம்மோட பவர்லாம் கம்பைன் பண்ணுங்கள், எல்லோட பவர்லாம் அந்த மாதிரி. அப்போ எம் பவர் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம், L2 T⁻⁻Z ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் எம் பவர் இங்கே என்ன இருக்குது, எம் பவர் எக்ஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, இங்கே எம் இல்லை. அப்போ எம் பவர் எக்ஸ். அடுத்து எல்லுக்கு வாங்க, எம் பவர் எக்ஸ். அடுத்து எல் பவர் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே எல் பவர் என்னது, ஒய் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஒய். ஓகே, அடுத்து டீக்கு வாங்க, டி பவர் இங்கே என்ன இருக்குது, -2x இருக்குது, அப்போ -2x, இங்கே T⁻−2y, வேறு இங்கே ஒரு டி இருக்குது, T⁻Z, அப்போ வந்து என்ன எழுதலாம், ப்ளஸ் Z. இப்படி பவர்ஸை சேர்த்து எழுதிக்கிறோம். பேஸ் அப்படியே வச்சுட்டு பவர்ஸை கூட்டி எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொருவோட பவரையும் ஈக்குவேட் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது ஈக்குவேட் த பவர் ஆஃப் எம், எம்மோட பவர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குல்ல, அதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணும். அப்போ ஈக்குவேட் த பவர் ஆஃப் எம், ஈக்குவேட் த பவர் ஆஃப்
எம். எம்மோட பவரை ஈக்குவேட் பண்ணுங்கள். என்ன வரும்? இங்கே பவர் எக்ஸ் இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்து ஈக்குவேட் த பவர் ஆஃப் எல். ஈக்குவேட் த பவர் ஆஃப் எல். எல்லோட பவர் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே என்ன இருக்குது? எல்லோட பவர் 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 1ன்ட்டு. இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 1 + ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 1 அந்த பக்கம் போனுச்சுன்னா 2 - 1 ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? 1ன்னு கிடச்சிருச்சு. ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து ஈக்குவேட் த பவர் ஆஃப் எழுதுறேன். ஈக்குவேட் த பவர் ஆஃப் டி. ஈக்குவேட் த பவர் ஆஃப் டி. ஈக்குவேட் த பவர் ஆஃப் டி. டீயோட பவர் அங்கே என்ன இருக்குது? சரி, இங்கே என்ன இருக்குது? -2x -2y + z. டீயோட பவர் ஈக்குவல் டு இந்த பக்கம் டீயோட பவர் என்ன இருக்குது? -z. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி எழுதலாம். நம்ம வந்து என்னது இசட்டோட வேல்யூ தான் என்னன்னு தெரியணும், கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன எழுதலாம்? இந்த -2x -2y இந்த +z அந்த பக்கம் கொண்டு போங்க. ஆல்ரெடி அங்கே -z இருக்குது, இந்த +z அங்கே வந்துச்சுன்னா -z. அப்போ -2z ஆயிடும். அப்போ -2x -2y ஈக்குவல் டு -2zன்னு வருது. எல்லா டேர்ம்லேயும் 2 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -xோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1. -yயோட வேல்யூ 1 ஈக்குவல் டு -z. ஓகே, அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 -1 -2. அப்போ -2 ஈக்குவல் டு -z. - கேன்சல் ஆயிடுச்சுன்னா z ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனர்ஜிக்கான நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடச்சிரும். என்ன கிடைக்குது? எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா F பவர் என்னது? எக்ஸோட வேல்யூ 1, அதனால் 1. அடுத்து A பவர் ஒய்யோட வேல்யூ 1 தான், 1. அடுத்து T பவர் என்னது? இசட்டோட வேல்யூ, T பவர் இசட்டோட வேல்யூ என்னது? 2, அதனால் 2. இதுதான் பரிமாண வாய்ப்பாடு. ஓகே, இவங்க கொடுத்துருக்குற இந்த அளவுகள் அடிப்படையில் எழுதினோம்னா FAT² அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நமக்கு இருக்கா அப்படின்னா FAT² இருக்குது. இதுனா ஆப்ஷன் B. ஸோ ஆப்ஷன் B தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, இது மாதிரி நம்ம டெரைவ் பண்ணிடலாம். எந்த ஒரு அளவுக்கும் பரிமாண வாய்ப்பாடு அவங்க கொடுத்துருக்கிற அளவுகளை வச்சு நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, ரைட், இதை நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். டோட்டலாக அந்த கொஸ்டின் பேப்பரில் 18 கொஸ்டின் இருக்கும். மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.